போகாத என் தங்கத்தை, என்னுடைய மானம் காத்த என்னுடைய புண்ணியவதியை கவச்சு விட்டாரு. நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வேன்? என் வாசம் என்னை தடுக்க முடியாது. உங்களை கொல்லும் நான் அழக்கூடாது என்று இருந்தேன். ஆனா உங்களை கொண்டவுடன் ஏன் எவன் பாடாது என்ன? அதை பற்றி கவலை கவலை எனக்கு என் கவலை என்ன? என்ன எனக்கு என்ன கவலை? இந்த உலகத்திலே என்ன கவலை? சாரி, காளியம்மன் மன கொடுக்கிறாள். நீ சொன்னதை போல நான் வெளிப்படுத்தி விட்டேன். ஓஹோ, என்ன சொல்கிறாய் நீ? சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், நித்தவதத்துவ வரம், இது அத்தனையுமே வேண்டும் என்றால் ஒருத்திக்கு ஒரு மகன், தாய்க்கு தலைமகன், 5 அறியாத சின்னம் சிறு பாலனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாலகனை வெட்டி பலி கொடுத்தால் உனக்கு நான் வரம் தருகிறேன் என்று சொன்னேன். அதற்காக 10 மாதம் 300 நாட்கள் 3000 தசமி நாடுகள் அங்கத்திலே சுமந்து பெற்ற மகன் என்று கூட பாராமல் படிக்கு மகனையே கொண்டு வந்து வெட்டி பலி கொடுத்திருக்கிற. கேட்டதை போல் வரம் கொடுக்கணும். ஏன்னா இந்த காளி கேட்கிற கூலியை கொடுக்கல அப்படின்னா வரம் வாங்குவதற்காக வந்தவன் நீ. ஆம்போடுங்க, வரம் கேட்பதற்காக வந்தவன் நீ. என் குடும்பத்தை அடித்து வந்திருக்கிற. காளி கேட்கிற கூலியை கொடுக்கல அப்படின்னா காளியாய் உன்னையே கூலியா எடுத்துக்கும். அதற்காக பயந்து கொண்டு பெற்றெடுத்த மகனாதி இருந்தார் என்ன, கட்டின பொண்டாட்டியா இருந்தா நம்மளுக்கு என்ன? நமக்கு தேவை இந்த உலகத்தை நாம் ஆள வேண்டும். தேவாதி அவர்கள் அத்தனை பேர் நம்மளுக்கு அடிமையா இருக்கணும். தான் மட்டும் பிழைக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலம். அந்த சுயநலத்தினாலே பெற்ற மகன் என்று பாராமல், கட்டிய மனைவி என்று பாராமல் வெட்டி பலி கொடுத்திருக்கிற வச்சினேன். நீ கேட்டது போல உனக்கான வரத்தை இப்பொழுதே நான் இந்த ரணகலத்தையும் உனக்கெல்லாம் ஒரு இந்த வரத்தை கொடுத்து விட்டா போதுமா? போதுமா? அது என்ன கையில வச்சிருக்கிற? இது எதுக்கு உனக்கு? சும்மா உன் பையன் இல்ல, நானும் தான் கையில வச்சிருக்கிறேன். அடங்காதவர்களை அடக்கக்கூடிய இது வந்து வீர சவுக்கு, வெள்ளி சவுக்கு, வீர சவுக்கு, வெள்ளிமான் தடி. இது வந்து பண்டார விபூதி பெட்டி. இது என்ன? இதுதான் சூலாயுதம், திரிசூலம். நீ கேட்டதுக்காக. ஆமா, எப்படி? நீ கேட்டதுக்காக என் பொண்டாட்டி பிள்ளை அத்தனை வெட்டி நல்லபடி கொடுத்திருக்கிறேன் உனக்கு. இந்த பிள்ளையாகட்டும் நான் கேட்டா இந்த பண்டாரை பெட்டி, இந்த சூலாயுதம், அந்த வீர சவுக்கு, சுக்குமான் தடி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? எது கிடையாது உனக்கு? பாத்துட்டு கொடுக்குறேன். வர கேட்டேன், வரத்துக்கு நான் பலி கேட்டேன், பலி கொடுத்த உனக்கான வரத்தை நான் கொடுத்து விட்டேன். மீண்டும் இதெல்லாம் கேட்கறியே. இந்த பண்டார விபூதி பெட்டியில என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்குது? 3 ரணமோடிகள் இருக்குது. ஆமா, அந்த ரணமோடி வச்சு என்ன பண்ணலாம்? இந்த ரணமோடியை வைத்தால் இந்த ரணமோடியை யார் ஒருவர் கையினால் தொட்டு எடுக்கிறாங்களோ இந்த ரணமோடி யாருகிட்ட இருக்குதோ அவங்களுக்கு சாவே கிடையாது. ரணமோடிய கையினால யார் தொட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அவங்களை கொல்ல முடியும். சாகாத வரத்தையும் கொடுத்து இந்த பொட்டியும் கொடுக்கறியே. உன்ன மாதிரி தாயை நான் பார்த்தவன். நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே.
நான் குடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. ஓய் ஏண்டா குடுக்க மாட்டியா? சரி பையன் தானே கேக்குறான். நான் வெள்ளிச்சவுக்கு என்ன மந்திரவாள், இந்த மந்திரவாளை வச்சு இந்த உலகத்தையே இப்படி சுத்தினு இந்த உலகம் சுழன்றும். ஆமா இந்த மந்திரவாள், இந்த மந்திரவாள் மந்திர கோல் இந்த இது விபூதி பெட்டி. அப்படியா? ஆமா எல்லாத்தையும் வாங்கிட்டேன். உன்னை சுத்துனா சுத்துவான், உன்னை சுத்துனா சுத்துவான். எது? இந்த மந்திர கோல் யார சுத்தினாலும் சுத்துண்டா. அப்படியா? ஆமா இங்க சுத்து பார்க்கலாம். என்ன சொல்கிறாய் தாயே? வனத்தை கொடை தாயே, நீயே யார் என்று அறியாமல் படிக்க என்னிடத்திலே விளையாட்டு கேட்டுக்கிறாரே. அப்படியா? நீ அடி போட்டாலாம் அப்படியா? ஆமா இந்த காலிடத்திலே உடைய வேலை காட்டுகிறாய். உனக்கு அழிவானது நெருங்கி விட்டது. அப்படியா? வரத்தை கேட்டு இல்ல, வரத்தையும் கொடுத்து விட்டு நீ என்ன மாயமா மறந்துடுவியா? நீ கேட்ட பொன்பொருள் அத்தனையும் நான் கொடுத்து விட்டேன். போய் வா. போய் வருகிறா? போய் வா. நீ போறியா நான் போகட்டும்? நீ போ. நான் போகட்டும். போய் வா. அறிவர்கள் சபையர்களே, அதாவது இந்த எரிகண்டா சூரனாகப்பட்டவன் நெஞ்சில வந்து மனசலக்கு இல்லாதவன். அது மாதிரி நாமளும் இருக்கக்கூடாது. பார்க்கக்கூடிய மகாஜனங்கள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து தன்னுடைய அப்பா வந்து இந்த நாட்டை ஆளட்டும் என்பதற்காக ஒரு 5 வயசு பையனாகப்பட்டவன் இந்த இடத்துல உயிர் விட்டுருக்கிறான். நாம பெற்றெடுத்த பையனே வந்து சாவ போறானே, இதுக்கு மேல இந்த உசுரை வச்சு நாம ஏன் உயிரோடு இருக்கணும்? இதுதான் வந்து தாய்ப்பாசம் என்பதற்காக நாம உயிரோடு இருக்க கூடாது என்பதற்காக என் மனதில் அடிக்கடி ஆம்போம். பெற்றெடுத்த மகனே சாக போறான். இதுக்கு மேல இந்த உடல்ல உயிர் வச்சு நாம எதுக்கு இருக்க போறோம்? நாம வாழ்றதே மகனுக்காக தான். மகனே சாக போறான் என்பதற்காக பெத்த பையனுக்கு முன்னாடி இந்த தாயாராகப்பட்டவர் இருந்துட்டாங்க. இப்பேற்பட்ட இடத்துல தாயும் மகனும் செத்து கிடக்குறாங்க. இந்த பாவத்தை பார்த்துட்டு யாரும் சும்மா இருக்காதீங்க. அதாவது இந்த இவங்க செத்து கிடக்கக்கூடிய இந்த சவத்தின் மீது தங்களுடைய கையினாலான கொள்ளு காசு கொண்டு போடுங்க. ஏனால் காசு போட்டால் கருமம் தீரும், பணம் போட்டால் பாவம் தீரும், துணி போட்டால் தோஷம் விலகும். அதாவது ஒரு கொடுமுடி போறோம், ஒரு 5 ரூபா 10 ரூபா தலை மேல வச்சு நம்ம தலை முடிக்கிட்டு வரோம். காரணம் என்ன? அதை முடிக்கிட்டு வந்தோம்னா நம்ம பிடித்த பீடையெல்லாம் அதோட போயிரும் என்பதற்காக தான் காசு வந்து தலை மேல வச்சு இப்படி முடிக்கிட்டு வரான். அதனால இப்பேற்பட்ட பாவத்தை பார்த்துட்டு யாரும் சும்மா இருக்காதீங்க. இந்த இவங்க மேல கொண்டு வந்து தங்களால் முடிந்த கொள்ளு காசுகளை போட்டு விட்டு இன்னும் சற்று நேரம் அமர்ந்துருங்க. இன்னும் குறைச்சி வருது. அந்த எரிகண்டா சோரை எப்படி சாவரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். காசு போட்டு எல்லாம் அவங்க இடத்துல அமைதியா ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார்ந்துருங்க.
தடி அப்படியே கடகடன்னு ஆடுது. அதான் அதான் अरे सामियो अरे सामी ऊरत काउंटर अरे ऊरत काउंटर सन्ना सामी ऊरत काउंटर अरे ने नल्ला नक्कदा இல்ல கோணையா நக்கறேன். अरे அதிலே சாமி நல்லா இருக்கு ஏன்னு கேக்குற சாமி. நான் நல்லா இருக்கேன். अरे சாமி अरे இந்த ஊரான ஊரக்குள்ள வந்திருக்கறனே. अरे நான் யாரு என் பேர் என்ன கொலை பண்ண கோத்திரம் என்ன अरे என் சாதி என்ன கொலை பண்ண உனக்கு தெரியுதா சாமியோ? என்ன பண்ற அப்படி மறுபடியும் ஆரம்பிச்சனா? இன்னும் யார் என்றால் குழந்தையாகப்பட்ட சஞ்சனா அவர்கள் தன் சொத்தை இருந்து தன்னுடைய சொத்திலிருந்து அன்போடு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பமாகப்பட்டது ஆண்பாட மக்கள் அரசப்பட்டு வாழ்ந்து பெண்பாடு பக்கம் அல்ல பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று இந்த மகா மதுரையினுடைய கிருபையாலும் மாரியம்மனுடைய அருள் பெற்றும் சீரும் சிறப்போடு சிங்கார பொடிவோடு ஆயுஷாக வாழ வேண்டும். अरे सामी अरे ஊராத்த கவுண்டர்னு சொன்னே अरे பள்ளத்தோத்த கவுண்டர் என்னது பள்ளத்தோத்த கவுண்டர்? अरे அதுல சாமி பள்ளத்தோத்த கவுண்டர் நான் சொன்ன சாமி. அட பள்ளத்து ஓரத்துல अरे 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 ஏராயா மாமங்க ஒரு வீட்டுக்கு ஆக்குச்சுடா. அங்க போய் நம்ம யார் கேட்டா என்ன இருந்தாரு கேட்டா வீராய ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ள முடிச்சிருவோம். மானங்கட்ட வக்கால ஊர்ல எல்லாம் ஒரு 1/4 மணி நேரத்துல முடிச்சிரும். அரே சாமி நாகூர் நாகப்பட்ட நாங்கிருந்து பண்ணக்காடு சாமி. அத பண்ணக்காட்டு ஊர் விட்டு ஊர் தங்கல் பணம் வந்திருக்குது நாங்க. ஆமா சாமி. அரே ஊர் விட்டு தங்கல் பணம் இப்ப அரே எங்க அம்மா தான் குடிச்சே என் அஞ்சாவது குடிச்சே என் ஆஞ்சாவது குடிச்சே என் மருமலை குடிச்சே அரே ராத்திரிக்கு என்னது குடிச்ச சாமி தெரியுமா? கடைசியில உனது குடிச்சேன். கடைசியில உனது குடிச்சேன்னா அரே என்னது குடிச்சேன்னா அரே பன்வாளை குடிச்ச போல தங்குது. ஆமா சாமி குடிசை போட்டு தக்கறீங்க. ஆமா ஆமா நீங்க யாரு? அரே நாங்களே குறை மூட்டு புள்ளிங்க. அப்படியா? அரே குறை சாதி அரே சாதி சாமி. எந்த ஊரு? அரே சாமி நாகூர் நாகப்பட்டினம் பண்ணக்காடு சாமி. அப்படியா? அரே ஊர் விட்டு ஊர் தங்கெல்லாம் எங்க போகுது? அரே சேலம் போகுது, அரே நாமக்கல் போகுது, அரே தருமபுரி போகுது, அரே திருச்சிராப்பள்ளி போகுது, அரே தெங்கமங்கலம் போகுது, தெங்கமங்கலம், அரே சேந்தமங்கலம், அட சேந்தமங்கலம், அரே ஜங்கலாந்தபுரம் போகுது, ஜங்கலாந்தபுரம், அரே ஜங்கலாந்தபுரம், அட சிங்கலாந்தபுரம், ஆமா, அரே ராஜிபுரம் போகுது. என்னது? ராஜிபுரம், ராஜிபுரம், ஆமா. அரே ஊர் விட்டு ஊருனாக தங்கல் என்ன பண்றது? அரே வவுத்து ஜீவனத்துக்கு போகுது சாமி. அப்படியா? ஆமா. சரி. ஆம்பளைங்க என்ன பண்ணுது? அரே ஆம்பளைங்க எல்லாம் காட்டு மேல போகுது, பொம்பளைங்க எல்லாம் ஊரு மேல போகுது சாமி. ஆமா, பின்ன பொம்பளைங்க ஊர் மேல போனா ஆம்பளை காட்டு மேல தான் போய் ஆகும். அரே அது இல்ல, ஆம்பளைங்க காட்டு மேல போகுதுன்னா காட்டுக்கு வேட்டைக்கு போகுது. அரே சிங்கம் புலி கரடி காட்டு யானை காடை தவறி மயில் புறா இதெல்லாம் வேட்டையாடிட்டு வருது சாமி ஆம்பளைங்க. ஆம்பளைங்க. ஆமா. பொம்பளைங்களுக்கு என்ன வேலை? அரே பொம்பளைங்க என்ன ஊரு மேல போய் வியாபாரம் பண்ணுது சாமி. என்ன வியாபாரம்? அரே என்ன வியாபாரம் பண்ணுது? பயங்கரமான வியாபாரம். அரே ஊருக்குள்ள இப்படி நோம்பி போட்டா திருவிழா போட்டா என்ன பண்ணுது? அரே நான் 2 பூதி வச்சிருக்குது. உனக்கா? ஆமா. ஆச்சரியா? எவ்வளவு ஒரு பூதிக்காரு 2 பூதிக்கிறா? 1 2 சமம். அப்படியா? ஆமா, 2 பார்த்தா கண்டு பத்தாது. அரே அரே நாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. அரே அரே ஹட்டா அரே தல பைசா தல பார செல பல கத்து தச்ச பத்த காலாta அரே தல பத்தல பத்த சொல் கம்பல கத்த பல அரே சபல தபச்ச தல கச்சரா அதே பரவாயில்லை அந்த சத்தம் அதோட அது நல்லா தெளிவா அது தெளிவா இருக்குது. நீ ஒண்ணும் ஒரு மாதிரி புரிய மாட்டேங்குது. அரே தல பல பத்த தல பல கத்த மர சத்த பாதா அரே பட்ட மேல ஹாத்த பத்த பத்த சாமி அங்க சத்தம் அங்க போய் இது மாதிரி பேசி பார்க்கலாம். அது பேர் தானா அடங்கி போயிடும். அரே சாமி இந்த கொரே பாச்சு அரே பேச்சு உங்க அம்மா போச்சு தமிழ் பேச்சு முழு போச்சு சாமி. எங்க அம்மா போச்சு முழு போச்சு. அது இல்ல அரே இந்த கொரே பாச்சு அரே பாச்சு உங்க அம்மா போய் தாய்மொழி தமிழ் பேச்சு முழு பேச்சு சாமி. அப்படியா? ஆமா சாமி. நீங்க குறைஜாதி. ஆமா. சரி. அரே கொரத்தி அரே என் பேரு வள்ளி கொரத்தி சாமி. வள்ளி கொரத்தியா? ஆமா சாமி. சரி. அரே வள்ளி கொரத்தி நானா இருந்தாலும் வியாபாரம். அரே சாமி வியாபாரம் என்ன பண்ணுது? அரே ஊரு நம்பி போட்டு அரே அம்மா சாமியோடு சத்தம் பண்ணி அரே சாமி அரே பேன்சி பே கலாப்சி பே மை பட்டி சாந்து பட்டி கண்ணாடியோ. ஆமா சாமி. அரே பேன்சி பே கலாப்சி பே மை பட்டி சாந்து பட்டி கண்ணாடி அரே சாமி 5 முட 10 ரூபாய் 5 முட 10 ரூபாய் 5 முட 10 ரூபாய் சாமி. சகாயமா இருக்குதா? ஆமாமா. 5 முட 10 ரூபாய். அரே அது இல்ல அரே 5 குண்டு
பாச்சுருண்டை. ஆமா சாமி. அரே பாச்சுருண்டை போட்டு நல்லா துணி கம கமன்னு வாச வரத்துக்கு வைக்கிறது சாமி. அரே ஒரு கூடையில இது விக்குது, அது இன்னொரு கூடையில பேர் அந்த பாச சாமி சாமி போய் ஒரு வார்த்தை பேசிட்டு அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. அரே என்ன பண்ணுது? அரே பிளாஸ்டிக் வளையல், ரப்பர் வளையல், மெட்டல் வளையல், கவரிங் வளையல், அலுமினியம் வளையல், அரே பித்தளை வளையல். வளையல். ஆமா சாமி. அரே பிளாஸ்டிக் வளையல், ரப்பர் வளையல், மெட்டல் வளையல், கவரிங் வளையல், அலுமினியம் வளையல், பித்தளை வளையல், அரே லேசு வளையல், அரே லேசு வளையல். லேசு வளையல். ஆமா. அரே ரிங் வளையல், பிங் வளையல் சுவாமி. அரே ரிங் வளையல், ரிங் வளையல் சுத்தி சுத்தி போடுறது. ஆமா. அரே ரப்பர் வளையல் உலகத்திலேயே நாங்க தான் சாமி இதை கண்டுபிடிச்சோம். அப்படியா? ஆமா சாமி. அரே இப்ப இருக்கிற பொம்பளைகள் சைடுல மாட்டிக்குது இல்ல, என்னத சைடுல மாட்டிக்குது இல்ல, ஹேண்ட் பேக். ஹேண்ட் பேக் லட்சத்துல உலகத்துல நாங்க தான் முதல்ல போட்டோம். அது நீங்க தான் ஆரம்பத்துல கண்டுபிடிச்சீங்க. யாருமே அது கண்டுபிடிக்கல, நாங்க தான் முதல்ல டப்பாவுல கவுரு கட்டி போட்டோம். ஆமா, முதல்ல நீங்க போடுறீங்க. டப்பாவுல கவுரு கட்டி அதுல மாட்டிக்கிட்டு அதுல மாட்டிருந்த சாமி. அது டப்பா போய் அது பையா மாறி இப்ப ஹேண்ட் புக் பையா இருக்கு. ஹேண்ட் பேக். அரே ஹேண்ட் பேக் பையா இருக்கு. ஹேண்ட் பேக் முதல்ல உலகத்துல ஹேண்ட் பேக் மாட்டினது நாங்க தான் சாமி. அப்படியா? சரி சரி சரி. சரி. அப்புறம் அதே சாமி இப்படி எல்லாம் இது சாமி. இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணி ஜீவனம் பண்ணிட்டு இருக்கு சாமி. இருந்தாலும் இன்னைக்கு வந்து விஷயம் பண்ண, அரே என் மாமனார பாக்கணும். மாமனார் யாரு? மாமனார் யாரு? அரே சாமி என் மாமனார பாக்கணும். மாமனார் யாரு? என்ன என் வீட்டுக்காரு கோவிச்சுட்டு பழனிக்கு போயிட்டார். வீட்டுக்காரர்? ஆமா. பள்ளியில என்ன வேலை? அரே முருக பெருமான் தெரியாத அவனுக்கு? பள்ளியாண்டவர் வாக்குவாதம் பண்ணி கோவிச்சுக்கிட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு சாமி. அதுல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. எங்க மாமனாரை சந்திக்கணும். நெட்ல வயதை பற்றி அடிக்க நட்டுனா அதான் தெரியலையே. ஆமா, அதனால என் மாமனாரை சந்திக்கிறேன். சரி. அவர் என்னன்னு பார்க்கட்டும். உங்களை எல்லாம் சிறைபிடிச்சிருக்கிறேன். உங்களை சிறைபிடித்தால் உங்களுக்கு எப்படி விடுதலை? எப்படி அப்பா எங்களுக்கு விடுதலை சிறைப்பிடித்து வைக்கிற ஒரே ஒரு மோடி, கனமோடி, அதை எடுத்தா விடுதலை. எங்களுக்கு விடுதலையே கிடையாதா? சாமி கனமோடி ஒண்ணு வைக்கிறேன், எடுத்துட்டு போங்க. அப்படியா? ரணமோடி வைக்கிறையா? நீ வைக்கக்கூடிய ரணமோடிகளை எடுத்தால் மட்டுமே தேவர்களுக்கு விடுதலையா? இல்லை என்றால் தேவர்கள் இப்படியே தான் இருக்க வேணுமா? அப்படியே தான் இருக்கணும். அப்படியா? சரி, ஆகட்டும். இதற்கு ஒரு வழி கிடைக்காதா? பிரம்மதேவா, மாமா, தேவர்கள் இப்படி பாதாளத்திலே போட்டு அடைத்து விட்டால் சூழனானவன். தேவர்களுடைய நிலைமை என்னதான் ஆவது? இப்படி மும்மூர்த்தி தேவர்களாகப்பட்ட அனைவற்றை வேறுமே சிறைபிடித்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த மோடியை எடுப்பதற்கு ஒரே ஆளால் மட்டும்தான் முடியும். யாரால் முடியும்? வேற யாரு? உங்க மருமக இருக்கிறாள் வள்ளி, வள்ளி, அவளால் மட்டும்தான் இந்த மோடி எடுக்க முடியும். இப்படி வந்து விட்டார். மாமா வள்ளி, அப்படியா? மருமகள் வந்து விட்டார். என்னை தொடக்கூடாதப்பா. தொடக்கூடாது. உங்களுடைய பாதத்திற்கு வணக்கம். வாங்க வாங்க. இருந்தாலும் எதற்காக வந்தா தெரியுமா? என்னுடைய கணவர் உங்க பையன் முருக பெருமானு ஏதோ வாக்குவாதம் பண்ணி என்ன அப்படி இப்படி பேச நானும் பேச அவரு கோச்சுட்டு கோமரத்தை காட்டிட்டு பழனியாண்டர் போயிட்டார். பழனிக்கே போயிட்டார். குடும்பத்துல குழப்பாயிட்டுதா? ஆமா, குடும்பத்துல இதே பிரச்சனை தானா? குடும்பத்துல இதே பிரச்சனை தான். ஏன் அத்தை எங்க போயிட்டாங்க? ஓடி போயிட்டுது. ஓடி போயிட்டுதா? செஞ்சுட்டு ஓடி போயிட்டா. சர்ச்சு விதி அவங்களும் போயிட்டான். இப்படி இருந்தா அப்புறம் குறையாருமா? அதனால தேவனுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. ஆக அழிவு காலம் வந்துருச்சு நம்மளுக்கு எல்லாம். உண்மைதான். அதனால அவன் வச்சிருக்கிறானா, ரணம் ஓடி வைத்திருக்கிறானாமா. சரி, அது தேவ நாங்க போய் எடுக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. 3 ரணமோடிகள் வைத்திருக்கிறானாமா. அதனால ஒரே ஒரு ரணமோடி தான். 3 ரணமோடிகள் சரி, ஒரு மூடி மந்திரஜாலம் தந்திரஜாலம் கூடுபட்டு கூடுபாக எல்லாம் தெரிந்தவன் நீ. எனக்கு ஒண்ணுதான் தெரியும். ஆமா, அதனால அந்த மோடியை எடுத்து இந்த தேவர்களுக்கு என்ன பண்ணணும்? மோடி எடுப்பதாக இருந்தால் என்ன பண்ண வேண்டும்? இது என்ன கொடுமையாக இருக்கிறது? ஒன்றுமில்லை மாமா, உங்களுக்கு சொல்ல வெக்கமாக இருக்கிறது. அது ஒன்றும் கிடையாது. தீட்டுப்பட்டவங்க மட்டும்தான் அது பக்கத்துல போக முடியும். சரி,
அது போனாதான் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. மாதத்திற்கு ஒரு முறை பெண்கள் தீட்டார பாத்தீங்களா, அந்த தீட்டு துணி என்னுடைய இடுப்பிலே சொருகி கொண்டு அந்த தீட்டு துணியோட போனாதான் வந்து அதுல மந்திர தந்திரம் எதுவுமே பலிக்காது. அதனால அந்த ஒரு ரணமொழி எடுக்க முடியும். அதனால அந்த தீட்டு துணியை எடுத்துக்கொண்டு நான் எப்படிதான் அந்த சூரனை சந்தித்து அந்த ஒரு ரணமொழி எடுத்து உங்களுக்கு நான் காப்பாற்றுகிறேன் உங்களை. அடே நான் தான் முருகப்பெருமான் மனைவியாகப்பட்ட வள்ளி குறைச்சி வந்திருக்கிறேன். வள்ளி குறைச்சி? ஆமா. நீதான தேவர்களை சிறைபிடித்து ஆட்டி படைக்கல அம்பலத்திலே ஏற்றக்கூடிய எரிகண்டாசுரன். நானே தான். மரியாதையாக அந்த ரணமோடியை கொடுத்து தேவர்களுக்கு விடுதலை கொடுத்துட முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ரணமோடி முதல்ல எடுறி ஏற்றிக்கலாம். ஓ இந்த கறி எடுத்துட்டேன்னா அப்படியா? ஆனா ஒன்னா நல்ல தாயாச்சா ராஜா மாமா அதாவது நீ வைத்த ரணமொழி எடுத்து உன்னுடைய ரணமொழி அழித்து விட்டேன் நான். அதனால இப்படிதே தேவர்களுக்கு விடுதலை கொடுத்துரு. என்ன சொல்ற? முடியாது. முடியாதா? உன்னுடைய உயிர் யமன் பதி சேர்ந்து விடும். ஜாக்கிரதை. போன்றிருந்த அரக்கனை எத்தனை பேர் எடுத்திருக்கிறேன். காலோல் காரம் செய்யக்கூடிய காமாற்று பெண் நீ என்னடி பண்ண முடியும்? சரி அது அப்படியே ஆகட்டும். அதனால
மாமா, நீங்கள் சொன்ன வார்த்தை பிரகாரமாக அந்த எரிகண்டாசுரன் வைத்த ரணமொழி எல்லாம் எடுத்துவிட்டு அவனை நான் மன்னித்து விட்டு வந்து விட்டேன். ஆகட்டும், தேவர்களுக்கு நீ ஆபத்து கிடையாது. தேவனுக்கு எந்த ஒரு ஆபத்து கிடையாது அல்லவா? ஆமா, ஆகட்டும் தாயே. இனிமேல் படிக்கு இதோ நான் என்னுடைய கணவர் கோபித்துக் கொண்ட பழனிமலையில் இருக்கிறார். பழனிமலைக்கு நான் விவருகிறேன். பழனிமலைக்கு போக வேணாம், காலங்காத்தாலும் சுடுகாட்டு போய் தொடங்குது. என்ன அர்த்தம்? பெரியவங்க பார்த்து கும்பிட்டு வரலாம் அப்படின்னா பாருங்கள் மகாஜனங்களே, இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு திருமலைப்பட்டி பெரிய காலனி புண்ணிவிலே வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உள்ளிச்சத பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ இந்த லோகத்தை விட்டு இன்னும் தெய்வச்சினர்களே மரியாதைக்குரிய நமது முன்னோர்கள் வாழ்ந்தது போதொன்றி இந்த வைகத்தை விட்டு பொருளாதாரர்களே நமது பெரியோர்கள் அவர் நினைவாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மக்களுக்கு அது பலி எரிகண்டாசுரன் நாடகம் வச்சாங்க. நாடகம் வச்சவங்கன்னா நாடகத்தை பார்க்க பட்டி பிறகு பால்பானை கறந்து குட்டி பிறகு குடம்பால் கறந்து அருகப்பல் போல் ஆயிரக்கிளையோடு முழுமலம் 300 கிளையோடு சொந்த பந்தங்கள் மாமன் மைத்துரன் அண்ணன் தம்பிகள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கடவுள் கிருபையாலே எல்லா மனங்களை பெற்று உயர்த்த வாழ்வாக குறைவெல்லாம் செல்வமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். நாடகம் முடிவற்றது. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.